குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். இப்போ முகுந்த மாலை, இந்த முகுந்த மாலைன்ற இந்த பிரபந்தத்துக்கு என்ன பார்த்தோம்? பெயர் காரணம் பார்த்தோம். அந்த இயற்றிய குலசேகர ஆழ்வாரோட சிறப்புகளை பார்த்தோம். அப்புறம் முகுந்த மாலை அது என்னெல்லாம் சிறப்பை சொல்லும், நாம மகிமைக்கு என்ன சிறப்பு, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ முதல் ஸ்லோகம் என்ன? ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமாம் முகுந்த அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீவல்லப இதி. ஸ்ரீவல்லபன் என்றால் என்ன? ஸ்ரீ என்கிற மகாலட்சுமியோட கேள்வன், ஆசை கணவன். அது அவருக்கு ஒரு சிறப்பு அம்சம், சிறப்பு விருது. பெருமாளுக்கு அது ஒரு பெரிய கிரெடிட்டு. ஏன்னு சொன்னால், ஸ்ரீ என்பது அவளுக்கு இருக்கிற சிறப்பு இருக்கே, அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நீ சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது கூறத்தாழ்வானுக்கே அப்படி எழுதணும்னு சொன்னால் தாயாரே எழுதி கொடுத்தா நம்ம அதில் அஸ்தாட்சரம் கையெழுத்து மட்டும் போடலாம். அந்த அளவுக்கு தாயாரோட பெருமையை விளக்கி சொல்கிறது நம்மளை போல சாதாரணப்பட்டவனுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு. அது முதல்ல ஸ்ரீ வல்லப இதி வரத இதி வரதன் என்று, அப்புறம் வல்லப இதி வரதேதி தயாபர இதி பக்தப்பிரிய இதி பவலுண்டன கோவித இதி. கோவிதன் என்று சொன்னால் ரொம்பவும் சாமர்த்தியம், பேச்சு சாமர்த்தியம் இருப்பவன், பக்தர்களுக்காக சிறப்பாக பேசி அதை பக்தர்களுடைய அவர்களுடைய வருத்தங்களை தீர்ப்பவன். பவலுண்டன கோவிதேதி, கோவிதன் அப்படின்னு சொல்றார். கோவித் அப்படின்னு நிறைய அளவில் சிறப்பாக படித்தவன். கோவிதேதி நாதேதி, நாதன், எல்லா உயிர்களுக்கும் நாதன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவர் என்ன? நாதன். நாதன் என்று சொன்னால் தலைவன், லீடர். அதாவது தகப்பனாருடைய ஸ்தானத்தில் இருந்து காக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் நாதேதி நாகசயனேதி, நாகசயனத்தில் பாம்பு படுக்கை யாருக்கு இருக்குது? இந்த உலகத்திலே 7-14 லோகத்தில் அண்டதடாகத்திலையும் எங்கேயும் இருந்தால் பாம்பில் படுத்துக்கிறதுக்கு யாருக்கு இருக்குது? நாகசயனேதி. நாகசயனேதி தான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம் தான் என்ன பண்ணுறது? பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கிறது. நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி, இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன தாயாகவும் இருப்பிடத்தை கொண்டவனாகவும் உலகத்தையே இருப்பிடமாக கொண்டவனும் உலகத்திற்கு அவனே இருப்பிடமாகவும் இருப்பவன். ஜெகன்னிவாசேதி. அப்புறம் ஆலாபனம் பிரதிபதம், அதாவது இந்த நாமஸ்மரணை மோட்சத்துக்கு வழிவகுக்கும். தொடர்ந்து நாமஸ்மரணை இடைவிடாது செய்யும் பொழுது, இடைவிடாமல் செய்யக்கூடிய இந்த நாம மகிமை, நாம ஜபம் நம்மளுக்கு அது என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தருக்கும் அது தனி மனிதன அளவில் மோட்சத்திற்கு வழிவகுக்கும். ஒரே ஒரு நாமம் சொன்னாலே போகும். ஸ்ரீமன் நாராயணாய சரணவ் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பெருமாளையோட தவிர, அவருடைய திருவடி வாரங்களை தவிர நமக்கு வேற எந்த விதமான கதியும் இல்லை. பெருமாள் தான் நம்மளுக்கு துணை, பெருமாள் தான் நம்மளுக்கு எல்லா வழியும் காட்டுவார் அப்படின்ற அந்த மனப்பான்மையில், அதுபோல் திடமான ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்? பெருமாளோட நாமங்களை சொல்லியிருக்கலாம். அதுபோல் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு நாமம் என்ன பண்ணலாம்? அது சொன்னாலே மோட்சத்துக்கு கிடைக்கும். அதுவே தொடர்ந்து சொல்லின்னு இருந்தால் இந்த தேகவசான காலத்தில் முக்தி இருக்கே, அதுபோல் இந்த ஆயுள், இந்த சரீரம் பழிச்சா போயிட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜீவன் கிளம்பும்போது நேரம் என்ன பண்ணோம்? தன்னபடியே அது போய் சேர்ந்துடும். அதுக்கு அந்த ஒரு நாமமே போகிறோம். ஆனால் ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார்? ஸ்ரீவல்லப இதி வரத இதி தயாபர இதி பவலுண்டன கோவித இதி நாதேதி நாகசயனேதி அப்படின்னு இத்தனை நாமங்கள் சொல்கிறார். அதுபோல் எதுக்கு இத்தனை இதி? ஸ்ரீவல்லப, வரத, தயாபர, பக்தப்பிரிய, பவலுண்டன கோவித அப்படின்னு ஒன்று ஒன்றா சொன்னால் போருமே அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு நாமம் சொன்னாதான் மோட்சம் கிடைக்கும், இது அத்தனை சொன்னாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு 2 விதமாகவும் புரிந்துடும். ஆனால் அப்படி இல்லை, எல்லா நாமங்களையும் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு நாமம் சொன்னாலே போதும். என்ன பண்ணோம்? போதும். அதுவே மோட்சத்திற்கு வழிவகுக்கும், துணை செய்யும். அதை உன்னை உறுதியாக அங்கே இட்டு செல்லும். நீமும் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற அந்த உறுதியோடு மேலும் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணணும்? அப்படி ஒன்று செய்தாலே போரும்னு சொன்னால் பாக்கி நாமங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிரும். அப்படி கூட ஒரு பொருள் வரும்ல. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இப்படி குறுக்கலை போய் பொருள் புரிஞ்சுக்கிறோம் இருப்போம் இல்லை? அதனால் இதையும் சொல்லலாம், அதையும் சொல்லலாம். எல்லாவற்றையும் பவலுண்டன இதி கோவித இதி நாகசயனேதி இதி பாம்பனை மேல் பள்ளி கொண்டவனே நாத இதி. நாதன் அப்படி என்றால் அவன் எல்லாருக்கும் தலைவன், எல்லாருக்கும் லீடர்னு தெரியும். யாருக்கு எல்லாம் நாதன்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கான்.
அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் தேவையானவனை செய்து கொடுக்க வேண்டியதுதான் அவனுக்கு. என்ன வேற ஒன்றும் மாற்று இல்லை. அவன் ராஜான்னு சொன்னாலே அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் கவர்னிங் அத்தாரிட்டின்னு சொன்னாலே எல்லாரையும் பத்திரமாக பார்த்துக்கணும், எல்லாருடைய தேவைகளையும் கொடுக்கணும். அது நாதன்னு சொன்னான். ஊரில் இருக்கிற ஒரு ராஜாவே தன்னுடைய பிரஜைகளை மாத்தாத பார்த்துப்பான், எந்த விதமான குறைவு ஏற்படாமல் பார்த்துப்பான்னு சொன்னால் இந்த நாதன்ற இந்த சப்தம் பெருமாளுக்கு தான் பொருந்தும். அவன் தான் என்ன பண்ணோம், 14 லோகத்துக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன பிற எல்லாருக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அப்புறம் என்ன பசு பட்சி பிராணிகளுக்கும் அவன் தான் நாதன். அதனால் என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அந்த நாத என்ற சப்தம் பெருமாளுக்கு சிறப்பாக பொருந்தும். இதில் இந்த மாதிரி சொல்லும்பொழுது ருக்மிணி பிராட்டி இது மாதிரி பார்த்த நிச்சயம் பார்ப்பலாம். பெருமாள் இதை பண்ணுறார் அப்படிலாம் சொன்னோடனே அவாத்தில் ஊஞ்சலில் ஒரு நிமிஷம் ஆடின்னு இருக்கும்போது என்ன ஆகாரத்துக்கு ரெடி ஆகிடுது அப்படின்னு கூட்டா இதோ வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 5 நிமிஷத்தில் பெருமாள் வந்துடுவார். பெருமாளுக்கு பிராட்டி பரிமாறுவா, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் அடியனுடைய ஆச்சாரியர் சொல்கிற பழக்கம். இதெல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எல்லா நாளும் கூப்பிட்டார். இதை வந்துட்டேன், ஒரு 2 நிமிஷத்தில் வரேன், 4 நிமிஷத்தில் வரேன், என்ன பெருமாள் வந்தாகும் 7 ஆகும். அதுக்குள்ளே ஒரு நாள் என்ன பண்ணாலும் இவர் இப்படி பண்ணுறாரு, இது கொஞ்சம் தான் இருக்குது, இதை வந்துட்டேன் அப்படின்னா அவர் யாருக்கோ ஏதோ கொடுத்துட்டுருக்கார் உட்காண்ட இடத்துலேருந்து அப்படின்னு தாயாருக்கு பிராட்டிக்கு புரியும். அப்படின்னா அப்போ ஒரே ஒரு நேரத்தில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலும் ஒரு கட்டெரும்பு எடுத்து ஒரு சின்ன கலக்காவோட திறந்தா ஒன்று வருமே, 2 கலக்காயும் எடுத்து விட்டா அது வருமா, 2 ஓட்டை இருக்குமே, அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு அவ காத்துன்னு பெருமாள் சந்தி பக்கத்தில் வச்சுருக்கா. அந்த கலக்காவோட தோலி உள்ளுக்குள்ளே ஒரு கட்டெரும்பு இருக்குது அப்படின்னு பெருமாளுக்கு தெரியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த எபிசோடு நம்மளுக்கு மனசில் நிற்கும். அப்போ என்னாச்சு, பெருமாளை கூப்பிட்டு ஆகாத வந்துவிட்டேன் அப்படின்னா, அப்புறம் வந்துவிட்டேன், கொஞ்சம் இருக்குது, 2 நிமிஷம் இருக்குது, 4 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு தினமும். அது மாதிரி இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தா வந்துவிட்டார். உடனே கூப்பிட்ட உடனே வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்கா, பரிமாறத்துக்கு வந்துட்டா. என்ன வந்துட்டோங்க, இன்னும் ஒரே ஒரு ஜீவனுக்கு நீங்கள் படி அளக்கவே இல்லை, அதுக்கு வேண்டிய உணவு நீங்கள் இன்னும் தரவே இல்லையே அப்படின்னு. அப்படியா, என்ன வச்சு எங்கே இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே நம்ம அந்த பெருமாள் சந்தையில் தான் வச்சுருக்கேன், ஒரு கட்டெரும்பை பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான உணவு இன்னும் தரவே இல்லையான்னு. போய் எடுத்து போய் பாரு அப்படின்னு சொன்னால் அந்த கலக்காசத்தைக்குள்ளே இருக்கிற கட்டெரும்பு அது பக்கத்தில் ஒரு பெருசு அரிசி, கட்டெரும்பை காட்டிலும் பெரிய சைஸு அரிசி அதுக்கு 2 பக்கத்தில் நிற்கிறது. அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. நான் ஒன்றுமே போடாத தானே வச்சேன், அதுக்கு போய் தினம் ஒரு அரிசி இருக்கோன்னா கூட நீங்கள் 2 அரிசி பெருசாக போட்டிருக்கேங்கண்ணே. அதுக்கு பெருமாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீ அனுகிரகம் பண்ணிட்டேல்ல, பிராட்டியோட அனுகிரகம் இருந்தால் எல்லாமே 2 மடங்காக கிடைக்கும். அதனால தான் அதுக்கு தினமே ஒரு அரிசி, ஒரு மூக்கு, ஒரு துணி தான் கிடைக்குமா இருக்கும். இன்றைக்கி உன்னுடைய அனுகிரகம் இருக்குது, நீயா உன் கையால் பிடிச்சி அந்த கலக்காசத்தைக்குள்ளே போட்டு மூடியிருக்கேன்னா அதுக்கு இன்றைக்கி 2 அரிசி பெருசாக கிடச்சிடுது, அது இன்னும் 2 நாளைக்கு நல்லா சம்பிரமாக சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அப்படி ஒரு புன்சிரிப்பு சேர்த்தாராம். இது என்ன, ஜெகன்னிவாசத்தை நாதேதி, நாதன் என்றால் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானவற்றை தர வேண்டும். அதால் எதை பறிக்க முடியுமோ அதை தருவார். இப்போ அந்த கட்டெரும்புக்கு அது தலைமையில் பெரிய 1/2 கிலோ வெள்ளை கட்டி வச்சாக்க அது கூட தேவைக்கு அதிகம்தான். ஆனால் அதால் அதை பறிக்க முடியுமா, முடியாது. அதனால் அது 2 அரிசியே அதுக்கு சுவாமி சொன்ன மாதிரி 2 நாளைக்கு அது சம்பிரமாக சாப்பிட்டுக்கும் அப்படி. அதுபோல் அந்த நாத என்ற சப்தத்துக்கு எல்லாருக்கும் தலைவர். அதே போல் நாகசயனம் என்கின்ற சப்தம் யாருக்கு புரியும், யாருக்கு பொருந்தும், ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். பாக்கி வேறெல்லாம் நாகசயனமே இல்லை. அடுத்தது பக்தப்பிரியன். அவருக்கு பக்தப்பிரியன்ற வார்த்தை ரொம்ப சிறப்பு. அவர் தான் பக்தப்பிரியன் சொன்னால் எல்லாருக்கும் யாரெல்லாம் என்ன கேட்டாலோ, பக்தன் ஒருத்தனை எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்டால் இதோ இப்போ தரேன், சாயங்காலம் தரேன், இப்போவே தரேன், கேட்டதெல்லாம் தரேன், ஆனால் இது ஒண்டியே போருமா அப்படின்னு, கேட்டதெல்லாம் இதுவே போருமே அப்படின்னு. பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நம்ம கேட்டதெல்லாம் இது வேணுமா அது வேணுமா கேட்டுட்டே இருப்பார். அது கொடுத்தோம், நம்ம கேட்டுட்டே இருக்கோம், சுவாமி கொடுப்பாருன்னா அதுக்கு இப்போ அரிசி பார்க்கறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னோமே, அதுபோல தான் தேவை இருந்தால் நம்மளால் அதை பறிக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு நாளைக்கும் ஒரு வேளைக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு தருவார். நம்மளுக்கு பறிக்க முடியாது, வச்சு பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இந்த குழந்தைக்கு அதை வச்சுன்னு பராமரிக்க தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அது உடனே இந்த க்ஷணம் எனக்கு ஒரு பசு வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு யானை வாங்கி கொடு அப்படின்னா, பசுன்னு கேட்டால் பசு போல் ஒரு பொம்மை வாங்கி தரலாம், யானைன்னா யானை போல் ஒரு